ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சில குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்கலாம். இயல்பாக காற்று வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன? இயல்பாக காற்று வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன? ஆப்ஷன் ஏ உயிர்மெய் எழுத்து, ஆப்ஷன் பி மெய் எழுத்து, ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து, ஆப்ஷன் டி உயிர் எழுத்து. இயல்பாக காற்று வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி உயிர் எழுத்து. இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். ஊரக கடனுக்கான முக்கிய காரணம் எது? ஊரக கடனுக்கான முக்கிய காரணம் எது? ஆப்ஷன் ஏ வறுமை, ஆப்ஷன் பி வேலையின்மை, ஆப்ஷன் சி மக்கள் தொகை, ஆப்ஷன் டி வேலை நிறுத்தம். ஊரக கடனுக்கான முக்கிய காரணம் எது? கேள்விக்கான சரியான பதில் வறுமை. மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகளை கொண்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 7. இந்திய அரசியலமைப்பு தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகளை கொண்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 6. இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி யார்? இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் சி அகமது கீத்வாய், ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி யார்? கேள்விக்கான சரியான பதில் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன்.